தொலைக்காட்சி அல்லது சமூக ஊடக செய்தி உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறதா அல்லது தீர்ப்பை முன்கூட்டி எழுதுகிறதா? ஊடகம் ஒரு ஜனநாயக நாட்டின் 4வது தூண். அது அரசியலை, சமூகத்தை, தொழில்நுட்பத்தை, வாழ்க்கை கற்பிக்கின்ற கல்வி சாலை. அதே ஊடகம் ஊதாரியாய் போனால் என்ன செய்வது? செய்திகளை வெளிப்படுத்துவது ஊடகங்களின் பொறுப்பு. ஆனால் அந்த செய்தி நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னே ஒருவரை குற்றவாளியாக காட்ட ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? ஊடக விசாரணை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி திருத்தூதர் பணிகள் 6:8 முதல் 12 வரை. ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்போது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும், சிரேன் அலெக்சாந்திரியா நகரினரும், சிசிலியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாட தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழ செய்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். இயேசுவின் போதனையை ஆவியின் தூண்டுதலால் அறிவித்த ஸ்தேவான் சரியான முழுமையான விசாரணையே இல்லாமல் கொலை செய்யப்படுகிறார். இன்றைய டிஜிட்டல் உலகிலே ஊடகங்கள் டிஜிட்டல் நீதிமன்றங்களாக செயல்படுகின்றன. உண்மைக்கு பதில் குழப்பங்களையும் மன வருத்தங்களையும் உருவாக்குகின்றன. இவ்வகை டிஜிட்டல் விசாரணை ஒரு மனிதனுக்கு தூக்கு தண்டனைக்கு நிகரான வலியையும் வேதனையும் தருகிறது எனலாம். சமீப காலமாக ஊடகங்கள் நீதிமன்றம் செய்கின்ற விசாரணையை செய்ய தொடங்கியிருப்பதை ஊடக விசாரணை, அதாவது மீடியா ட்ரையல் என்கின்றனர். டிஆர்பிக்காக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தொடங்கிய இந்த பழக்கம் தற்போது சமூக ஊடகங்களில் அதிகமாக காணப்படுவதை நாம் காண்கிறோம். இந்திய அரசியல் அமைப்பின் பிரிவு 19(1)ஆவிலே குடிமக்களுக்கு பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமையை வழங்குகிறது. இந்திய அரசியல் அமைப்பு பேச்சுரிமையை அல்லது கருத்துரிமையை நமக்கு கொடுத்திருந்தாலும் அது ஒரு வரையறைக்குள்ளும் வரைமுறைக்குள்ளும் செயல்பட வேண்டும். இன்று பேச்சுரிமை என்ற வார்த்தையில் சமூக ஊடகங்களிலும் வெகுஜன ஊடகங்களிலும் ஊடக விசாரணை நடத்தப்பட்டு ஒருவரின் தனி உரிமைக்கான உரிமை, அதாவது ரைட் டு பிரைவசி மறுக்கப்படுகிறது. தனி உரிமைக்கான உரிமை என்பது இந்திய அரசியல் அமைப்பின் 21வது பிரிவின் கீழ் வருகிறது. உதாரணமாக, ஒருவரின் அனுமதியின்றி அவர்களின் புகைப்படங்களை வெளியிடுவது, தனிப்பட்ட தகவல்களை திருடுவது அல்லது அவர்களின் அந்தரங்க வாழ்க்கையில் தலையிடுவது போன்ற செயல்கள் தனி உரிமை மீறல்களாக கருதப்படுகின்றன. ஊடக விசாரணை என்பது நீதிமன்றங்களில் நடந்து கொண்டிருக்கும் நியாயமான விசாரணை போக்கை திசை திருப்புவதோடு ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர் மீது ஊடகங்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிடுவதன் மூலம் பொதுமக்கள் மத்தியில் அந்த நபர் குற்றவாளி என்ற ஒரு கருத்தை உருவாக்குகிறது. ஒரு விசாரணையின் முடிவில் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவிக்கும் வரை ஊடகங்கள் ஒருவரை குற்றவாளி என்று முடிவு செய்வது சட்டத்தின் ஆட்சிக்கு எதிரானது. நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 பிரிவு 12 படி ஊடக விசாரணையில் ஈடுபடும் வெகுஜன ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். ஊடகங்கள் ஒருவரை குற்றவாளி போல காட்டினாலும் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை அவரை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதையோ அல்லது முத்திரை குத்துவதையோ தவிர்க்க வேண்டும். செய்திகளில் சொல்லப்படுவது உண்மைதானா அல்லது அது அந்த ஊடகத்தின் கருத்தா, ஃபேக்டா அல்லது ஒப்பீனியனா என்பதை பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமன்றத்தில் இருக்கும் ஒரு வழக்கை பற்றி தவறான தகவல்களை பரப்புவது என்பது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்கு காரணமாக அமையலாம். ஒரு வழக்கை பற்றி தெரியாமல் அதை பற்றிய செய்திகளை ஷேர் செய்வது அல்லது கமெண்ட் செய்வதை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஊடகங்கள் நீதியை பாதுகாப்பதை தவிர நீதியை வழங்குகின்ற தளம் அல்ல. எல்லோரும் ஊடகம், எல்லோரும் நேயர்கள் என்ற இக்காலச்சூழலில்
ஊடகங்கள் இன்னும் அதிகமாக பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். விவிலியத்திலே ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்த போதிலும் சிலர் அவரை விரோதியாக சித்தரித்தனர். அவருக்கு எதிராக பரப்புரையை மக்களிடையே மேற்கொண்டு அவரை கல்லால் எறிந்து கொள்வதற்கு காரணமாயினர். ஊடக விசாரணையும் அப்பாவி மக்களை பழி வாங்கலாம் அல்லது மானபங்கப்படுத்தலாம். எனவே ஊடகங்கள் விசிலாக இருக்க வேண்டுமே தவிர விஷமாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.